லோகேஷ் கனகராஜ். ஆக்சுவலா நிறைய பேருக்கு அவர் இப்போ டேரக்டரா தெரியும். இதுக்கு முன்னாடி பேங்க் ஒர்க் வந்து கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அதுக்கு முன்னாடி ஜெயில் இருந்தது எத்தனை பேருக்கு தெரியும்? ஹலோ மைடியர் மக்களே. ஆக்சுவலா 1986 மார்ச் 14 கோயம்புத்தூர்ல இருக்க கிணத்துக்காடுன்னு நினைக்கிறேன். ஆமா, அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல ஒரு குழந்தை பிறகுது. அதே டைம் 1984 விக்ரம்ன்ற கமல்ஹாசனோட ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. பட் யாருக்குமே தெரியாது அந்த குழந்தை தான் விக்ரம்ன்ற செகண்ட் பார்ட்டை டைரக்ட் பண்ண போகுது. அந்த குழந்தைக்கே திரும்பி தெரியாது நினைக்கிறேன். எஸ், அந்த குழந்தை பேர் தான் லோகேஷ் கனகராஜ். அப்பா கண்டக்டர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு தம்பி. இப்படின்ற யூஸ்வலான ஆளுக்கு கொண்ட குடும்பம் தான் அவங்களுக்கு. சின்ன வயசுல அவர் ஸ்கூல் படிக்கும்போது அவர் கொக்கோ மேல பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஸோ சின்ன வயசுல 8வது வரைக்குமே கொக்கோ தான் இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே கொக்கோ அந்த லேடிஸ் கேம்ன்றதுனால அந்த கேம் வந்து பெட் பண்ணிட்டாங்க. அவர் ஆக்சுவலா சின்ன வயசுலேயே கமல்ஹாசனோட டைரியா ஸ்கூல் படிக்கும் போதே கமல்ஹாசன் படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் போய் சொல்லிட்டு தீபாவளி புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுருக்கு. அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளம்பி இங்க இருந்து 20 கிலோமீட்டர் தாண்டி தேட்டருக்கு போயிருக்காரு. என்ன படம்னா ஆளா வந்தாங்க. நேற்று அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு சொல்லி அந்த தேட்டருக்கு போயிருக்காரு. காலையில போனா குட்டி வரலையா, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் கூட தெளிவாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட மணி 1 ஆகுது, 2 ஆகுது, குட்டி வரல. 3 மணி வரைக்கும் குட்டி வரல. 3 மணிக்கு அவர் ஃப்ரெண்டு என்ன பண்ணிருக்காரு, இது மாதிரிலாம் நான் வெயிட் பண்ண வச்சா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவரை விட்டுட்டு பஸ் ஏறி வீட்டுக்கு போயிட்டாங்க. பட் இவர் வந்து பார்த்தா அன்னைக்கே தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 6 மணிக்கு தான் குட்டி வந்திருக்கான். 6 மணிக்கு குட்டி வந்தோம்னா இவருக்கு கவுன்சிலர் டிக்கெட் எடுக்காம டிக்கெட் கிடைக்கலாம். ஸோ பரவாயில்லன்னு சொல்லி பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டாரு. 90 ரூபாய். அப்படியே அந்த டிக்கெட்டோட பிளாக்ல மதிப்பு 90 ரூபாய். அதோட ஆக்சுவல் காஸ்ட் என்னன்னு பார்த்தா 5 ரூபாய் தானா. ஆமா, அப்போ வந்து தேட்டர்லாம் ஹையஸ்ட் மதிப்பு 25 ரூபாய் தானே டிக்கெட். இவர் எடுத்த 90 ரூபாய் பிளாக் டிக்கெட்டோட ஒரிஜினல் ரேட் வந்து 5 ரூபாய் தானா. அப்படி படத்தை வந்து போய் பார்த்துருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு பேரண்ட் தாண்டி கமல்ஹாசனோட வெறியனா இருந்திருக்காரு. ஒரு வழியா 12th முடிச்சிருக்காரு. 12th முடிச்சு காலேஜ் எல்லாம் போகும்போது ஃபர்ஸ்ட் குக்கிங் தான் சூஸ் பண்ணியிருக்காரு. குக்கிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால தான் இல்லை, அதுதான் மேத்ஸ் சயின்ஸ் படிக்கிற ஒன்று இருக்காதுன்ற ஒரே காரணத்தால குக்கிங் சூஸ் பண்ணியிருக்காரு. பட் குக்கிங் வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் அப்ளை பண்ணது தான் விஸ்காம். விஸ்காம்லையுமே வந்து அவர் டைரக்டர் ஆகணும், நான் இப்போ டைரக்டர் ஆகுன்றதுனால தான் அப்ளை பண்ணியா. ஆக்சுவலா விஸ்காம் தான் மேக்ஸ் இல்லைன்ற ஒரே காரணத்தினால தான் அப்படியே அப்ளை பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து மேக்ஸ்னாலே வராதுன்றது பிடிக்காதுன்றது தாண்டி வராது. ஸோ வந்து எது படிக்க முடியாது, எது மேக்ஸ் இல்லைன்றது ஷூட் பண்ணி விஸ்காம்லையும் ஃபேஷன் டெக்னாலஜிலையும் அப்ளை பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து ஃபேஷன் டெக்னாலஜியில் சீட்டு கிடைச்சிருக்கு. அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் பனியன் கம்பெனில திருப்பூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால அவங்க வீட்லேயும் சில ஓகே ஃபேஷன் டெக்னாலஜியும் பண்ணிட்டு இருக்காங்க. அவரும் போய் ஜாலியாக ஒரு 3 வருஷம் ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு சம்பவம் ஆயிருக்கு. அது என்னன்னா ஒரு செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க தம்பியை அவங்க ஸ்கூல் சார் ஆக்சுவலா டீச்சர் வந்து அடிச்சிட்டாராம். அவன் தம்பிக்கும் பிளட்ல வந்து போல. அதை வந்து அண்ணன் இவர்கிட்ட சொல்லியிருக்காரு. இவர் செம்ம டென்ஷனா என்ன பண்ணியிருக்காரு, கூட இருந்த பசங்கள்லாம் காலேஜ் பசங்கள்லாம் கூப்பிட்டு இவரோட செகண்ட் இயர்ல ஆக்சுவலா நடக்குது. கூட இந்த காலேஜ் பசங்கள்லாம் கூப்பிட்டு அந்த டீச்சரோட வீடியோ போயிருக்காரு. டீச்சர் வந்து ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் டீச்சர் மாதிரி எடுத்துட்டு இருக்காரு. அது கூட பார்க்காம இவரு உள்ள ஏறி போய் கைத்தலை படிக்கலாம் அடிச்சிட்டாங்க ஒரு டீச்சரை. ஸோ 2 நாள் பிடிச்சி ஜெயிலில் வச்சுக்காங்க இவங்களை. எஸ், அதுக்கப்புறம் வெளியே வந்தா ரொம்ப பெரிய தப்பு ரியலைஸ் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி உள்ள ஒரு நம்ம லோகேஷ் கனகராஜ். அதுக்கப்புறம் 3rd இயர்ல காலேஜ் முடிஞ்சு கூட படிச்சவங்கலாம் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இவர் மட்டும் போல, ஏன்னா இவர் வந்து அரியர் வச்சுட்டாராம். ஸோ இவரால் வந்து அரியர் கிளியர் பண்ண முடியல. ஒரு வருஷம் கிட்டத்தட்ட சும்மாவே வீட்டில் இருந்திருக்காரு. இவர் சும்மா வீட்டில் இருந்த கேப்ல அவன் தம்பி வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஆஸ்திரேலியா போயிட்டானா. இப்போ அவர் ஆஸ்திரேலியால அவன் தம்பி செட்டில் ஆயிருக்கானா. ஸோ 1 இயர் பார்த்துட்டு செட்டாக சொல்லி படிச்சு அது எப்படி பாஸ் ஆகிடுறாரு முடியல. பாஸ் ஆகிட்டு தான் சென்னைக்கு கிளம்புறாரு எம்பிஏ படிக்கலாம்னு சொல்லிட்டு. எஸ், ஆக்சுவலா கிளம்பி சென்னைக்கு வராரு. நிறைய படத்தை பார்த்து சென்னைனாலே இப்படிதான் இருக்குன்னு ஒரு மைண்ட் செட்ல வராரு. பட் மொத்தமா ஓவராலா டிசப்பாயிண்ட் ஆயிருக்கு. அது எதனாலனா நம்ம வந்து அவர் சேர்ந்த ஹாஸ்டல் அப்படி. காலேஜ்ல இருந்து கொடுத்த அந்த ஹாஸ்டல் வந்து ரொம்ப 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 ஒஸ்டான். ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதான், லேப்டாப் யூஸ் பண்ணக்கூடாதான், ப்ளஸ் இந்த டைம்ல வெளியே போகக்கூடாது, ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஸோ சென்னையவே மனுஷன் ஒரு இடத்துல வெறுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்ம ஹாஸ்டலை விட்டு காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹாஸ்டலுக்காக அவங்க நிறைய ஃபீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ரீஃபண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா. அதனால ஒரு வருஷம் மாஸ்டர் கஷ்டப்பட்டுக்கிட்டு அங்கேயே இருந்திருக்காரு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கிளம்பி தான் ராமாபுரத்துல ரூம் எடுத்து தங்கியிருக்காரு. 1 இயரா அங்கேயே கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு. 1 இயருக்கு அப்புறம் தான் அங்க இருந்து கிளம்பி ராமாபுரத்துக்கு போய் ரூம் எடுத்து தங்கியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸும் கூட. அங்க தங்கினதுக்கு அப்புறம் தான் சென்னைனா என்னன்றது எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காராம். ஏகப்பட்ட படம் பார்ப்பாராம், நிறைய படம் பார்ப்பாராம். அப்ப டைரக்டர் ஆகணும்னா துளி கூட தெரியாதான். பட் இருந்தாலும் அவர் படம் பார்க்க பிடிக்கும்ன்றதுனால ஏகப்பட்ட படம். அது கமல்ஹாசன் படம்னா ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துருவாராம். அந்த மாதிரி ஒரு ஜாலியான வைப்லேயே சுத்திட்டு இருக்காரு. அப்பா அவர் ஃப்ரெண்ட் அஸ்வின் சொல்லி ஒருத்தர் இவர்கிட்ட சொல்லியிருக்காதா நம்ம லோகேஷ் சொல்லியிருக்காரு. என்னன்னா அப்பயே வந்து
அஸ்வின் என்ன சொல்றாருன்னா, 1000 பேர் உட்காந்துருப்பாங்கடா ஒரு தேட்டர்ல. அந்த 1000 பேருக்குமே அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அடுத்து அவங்க சிரிக்க போறாங்களான்னு தெரியாது. அடுத்து அவங்க அழ போறாங்களான்னு தெரியாது. அடுத்து அவங்க சஸ்பென்ஸா இருக்க போறாங்கன்னு தெரியாது. எதுவுமே தெரியாது. பட் வந்து அது எல்லாமே தெரிஞ்ச ஒரே ஆளு டைரக்டர் தான். ஸோ இஸ் த வந்து காட், லைக் காட் லெவல்ல வந்து ஒரு படம் இருக்கிற ஒரு டைரக்டர். அது வந்து சூப்பர் ஃபீலிங்டா அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காரு. அப்ப இவருக்கு புரியலையாம். பட் இவர் படம் எடுத்துட்டு போய் உட்கார்ந்து தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த ஃபீல் வந்து ஹெவன். எஸ், செமையா இருக்குமா. அது அது ஒரு தனி ஃபீலாம். ஏன்னா இவருக்கு மட்டும் தான் எல்லாமே தெரியும். அடுத்து என்ன நடக்க போகுது எல்லாமே ஆக்சுவலா இவருக்கு தான் லிட்டரா தெரியும். ஏன்னா இவர் தான் அதோட கிரியேட்டர். அது வந்து சூப்பரா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எஸ், இப்படி ஜாலியா சுத்திட்டு இருக்கவரு ஒரு வழியா எம்பிஏ முடிச்சிடறாரு. முடிச்சுட்டு வந்து யாரு கீழேயும் என்னால கை கட்டி வேலை செய்ய முடியாது, நான் வந்து சொந்தமா பிசினஸ் பண்ண போறேன், ஃப்ளோரிகல்ச்சர் பண்ண போறேன்னு சொல்லி இங்க இருந்து கிளம்பி ஊட்டிக்கு போறாரு. ஊட்டியில போய் அதுக்கான ஆர்என்டி பண்ணி அதுக்கான வேலைகளை கத்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 6 மாசம் அதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. 6 மாசம் கழிச்சு கவர்மெண்ட் கிட்ட லோன் அப்ளை பண்ணணும்னு சொல்லி போனா கவர்மெண்ட் லோன் தர மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது எதனாலனா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் விளைச்சல காமிங்க, அதுக்கப்புறம் நாங்க தரேன்னு சொல்லி சொல்லிட்டாங்களா. இவங்க வந்து காசு எங்க இருக்கு, காசு வந்து 9 லட்சத்துக்கு மேல ஆகுமா அப்பயே. 9 லேக்ஸ்க்கு எங்க போறது. ஸோ வீட்டில் போய் கேட்டா அவங்க அப்பா தர மாட்டேன்ட்டாராம். செம்ம டென்ஷன் ஆயிருக்காரு லோகேஷ். உடனே நான் இல்ல செட்டாவது, நான் கிளம்பி போறேன், சென்னைக்கு போறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோச்சிக்கிட்டு சென்னைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட மறுபடியும் வந்து நுங்கம்பாக்கத்துல ரூம்ல செட்டில் ஆயிருக்காரு. நுங்கம்பாக்கத்துல ரூம்ல இருக்கும்போது ஆக்சுவலா அவங்க ஃப்ரெண்ட் ரெஃபரன்ஸ் மூலயமா ஒரு பேங்க் இன்டர்வியூக்கு போயிருக்காரு. அந்த இன்டர்வியூல பார்த்தா இவரோட டோக்கன் நம்பர் 600, 600வது டோக்கன் கொடுக்குறாங்களா. இவரை தாண்டி ஆளுங்க அவ்வளோ பேர் உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தேவைப்படுற ரெக்ரூட்மெண்ட் 19 பேரும் என்னமோ தானா. பட் இவருக்கு ஏதோ ஒரு கட் ஃபீலிங், இந்த வேலை நம்ம கிடைச்சிருமோன்னு சொல்லி உட்கார்ந்து இருந்திருக்காரு. 10 பேரா போய் குரூப் டிஸ்கஷன் மாதிரி கூப்பிட்டு வந்திருக்காங்க. இவர் போகும்போது இவர் கூட ஒரு 10 பேர் உட்காந்துருக்காங்க. இவர் போய் உட்காந்துருக்காரு. அவங்க கேட்ட அந்த ஒரு கேள்வி, எஸ், அந்த கேள்வி மட்டும், அந்த கேள்வியெல்லாம் வேற எதனா கேள்வி இருந்தால் கண்டிப்பாக செலக்ட் ஆகிருக்க மாட்டாரு. இப்போ இப்படி இருந்திருப்பாருன்றதும் தெரியாது. நம்மள்ட்ட லோகேஷ் கனகராஜ்ன்றது ஒருத்தர் இருந்திருக்க மாட்டாரு. அவங்க அந்த ஒரு கேள்வி கேட்டதுனால தான் அவர் செலக்ட் ஆனாராம். அது என்ன கேள்வினா, த சினிமா இன்ஃப்ளூயன்ஸ் எக்ஸிஸ்டன்ட். எஸ், சினிமாவை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. உடனே நம்பால் போட்டு வெளுத்து வாங்கியிருக்காரு. எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்காரு. சினிமானோன்னு ஏகப்பட்ட ஓ எல்லாத்தையுமே அவரோட பார்த்து வச்ச பல படங்களையும் கரைச்சி குடிச்சு இதெல்லாம் ஊற்றிருக்காரு. ஃபைனலி செலக்ட் ஆகிட்டாரு. செலக்ட் ஆனதுக்கப்புறம் பேங்க்கில் வேலை, ஜாலியான சம்பளம், 35,000 ரூபாய் சம்பளம். ஆக்சுவலாக 2009 நான் சொல்கிறது, 2009 35,000 ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு. ரொம்ப ஜாலியாக சுற்றிட்டு இருந்திருக்காரு. சுற்றிட்டு இருக்கும்போது தான் அவங்க ஆஃபீஸ்லேருந்து மெயில் எதுவும் வந்திருக்கு, ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் சொல்லி. ஸோ இவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க, உனக்கு தான் நல்லா வருமே லொக்கேஷன், நீ போய் பண்ணுன்னு இருக்காங்க. இவருக்கு புரியல, ஏன் நான் என்ன பண்ண சொல்கிறேன், நீ தான் சினிமா பற்றி நிறைய பேசுகிற, நீ பண்ண நல்லா இருக்குன்றாங்க. சரி இவரும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு. அதுவும் நல்லா வந்திருக்கு. அதனால கூட இருக்க எல்லாருமே பாராட்டியிருக்காங்க, ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் வீக்கெண்ட் ஆனால் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க கிளம்பிடுறது. எடுத்து சின்ன சின்ன கார்பரேட் ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காரு. வீக்கெண்ட் ஆனால் ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு. சாட்டர்டே சண்டே அவருக்கு மண்டேவும் மதியம் தான் ஒர்க் இருக்குமா. ஸோ வந்து மதியத்துலேயும் அவர் வந்து அதான் 2 நாள் கிட்ட இருக்கு வீக்லி, அதுவே நமக்கு போதும் சொல்லி அதில் ஃபுல்லாக ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டே இருந்திருக்காரு. அப்படி எடுத்துட்டு இருக்கும்போது தான் ஒரு அச்சம் தவிர்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு. அது வந்து அவர் எப்படி ஷார்ட் ஃபிலிம் எடுப்பாருன்னா, அவர் கூட பேங்க்ல வேலை செய்யறவங்க தான் அவங்க ஆர்டிஸ்ட், சினிமா எல்லாமே அவங்க தான். கேமரா வச்சுக்காவா, நீ தான் கேமராமேன், அந்த மாதிரி நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா, சரிவா அப்படின்னு பேங்க்ல இருக்கவங்களே எல்லாரையும் கூப்பிட்டு நடிக்க வச்சிருக்காரு. அப்படி நடிச்சிட்டு இருக்கும்போது அச்சம் தவிர்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு. அதை வந்து ஒரு ஈவெண்ட்ல ஸ்க்ரீன் பண்ணும்போது அவார்டு எதுவும் கிடைக்கலையா. பட் வந்து கார்த்திக் சூப்பராஜ் வந்து அப்போ பீஸா ரிலீஸ் ஆகல. ஸோ கார்த்திக் சூப்பராஜ் அவர் வந்து இவர்கிட்ட சொல்லியிருக்காரு, உனக்கு ஸ்டோரி சொல்கிற இது நல்லா இருக்கு, நீ இது வந்து தயவு செஞ்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது மட்டும் விட்டுறாத, இதை கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இவர் வந்து அந்த வந்து ஒரு பூஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட மறுபடியும் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது இவர் வந்து 45 நிமிஷத்தில் ஒரு டெலிஃபிலிம் எடுக்கிறாரு, களம் சொல்லி. அது வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவரோட அண்டர் ப்ரொடக்ஷன் கீழே அவியல்ன்ற ஒரு 4 ஷார்ட் ஃபிலிம் சேர்ந்து வரதுக்குள்ள இவருக்கும் தேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை நிறைய பேர் ஸ்க்ரீனிங்கில் பார்த்துருக்காங்க, நிறைய பேர் இவரை பாராட்டியிருக்காங்க. அப்போ வந்தவர் தான் எஸ்ஆர் பிரபு. எஸ்ஆர் பிரபு இவர்கிட்ட வந்து இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கேன், நம்ம மூவி பண்ணலாமான்னு சொல்லி இவர்கிட்ட கேட்டிருக்காரு. லோகேஷா அப்போ சரி ஓகே நான் என்ன ஸ்டோரி இருந்தால் பண்ணிட்டுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காரு. கிளம்பி போயிட்டு வந்த அவரு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக இப்போ எஸ்ஆர் பிரபு என்ன சொல்லிட்டேன், இதே இப்போ நம்மளால பண்ண முடியாது, இது ஒரு பெரிய பட்ஜெட்டு, நீ வந்து இது என்கிட்ட இல்லை வேற யார்கிட்ட போனாலும் ஃபர்ஸ்ட் படமா இதை உனக்கு யாரும் பண்ண மாட்டாங்க, ஸோ சின்னதாக எதனா எழுதி எடுத்துட்டு இருக்காரு. அது என்ன படம்னா அதுதான் இரும்பிக்கை மாயாவியான். அவர் வந்து இப்போ வரைக்குமே அந்த லோகேஷ் அந்த படத்தை டைரக்ட் பண்ணல, பட் அதான் அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டான். ஸோ வந்து சரி ஓகே நான் எழுதி எடுத்துட்டு சொல்லி மறுபடியும் வந்து படத்துக்கு ஒசரம் எழுதுன்னு சொல்லி எழுதிட்டு இருந்திருக்காரு, எதுவுமே சிக்கல. அப்போ ஒரு ஆஃபீஸ் வேலையா பெங்களூர் கிளம்பி போயிருக்காரு. பெங்களூர்ல நைட்ல லிட்டரலா மாநகரம் படம் கிளைமேக்ஸ் இவருக்கு நடந்துச்சான். எஸ், இவருக்கு நடந்துதான் அப்படியே மாநகரம் படம் கிளைமேக்ஸ் வச்சுக்க வச்சிருக்காங்கன்னா.
ஸ்ரீயும் சார்லியும் போற மாதிரி இவர் ஒரு ஆட்டோல போயிருக்காரு. இவங்களை வந்து பிடிச்சி அதே மாதிரி ஒரு இடத்துல நிறுத்தி, என்னன்னா ஸ்ரீ இந்த படத்துல அடிப்பாரு, அவர் அடிக்கல. அடிச்சிருந்தா அவர் அங்கேயே மட்டை பண்ணிருப்பாங்களாம். அவரே சொல்லியிருக்காரு. அவர் என்ன வந்து நான் அடிச்சிருந்தா நான் அங்கேயே மட்டை பண்ணியிருப்பாங்க, நான் அங்கே தப்பிச்சு வந்ததே பெரிய இதுவாயிடுச்சுன்னு சொல்லி வந்திருக்காரு. வந்த இவருக்கு தான் தெரிஞ்சிருக்கு அது வந்து இவர் ரொம்ப பாதிச்சிருக்கு. ஸோ வந்து நம்ம ஏன் இதையே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதுல இருந்து எடுத்து கருவா எடுத்து கிளைமேக்ஸ் வந்து அப்படியே ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போய் எஸ்ஆர் பிரபுகிட்ட கொடுத்துருக்காரு. ஸ்கிரிப்ட் ஓகே, நம்ம இதை பண்ணுவோம், நீ டெவலப் பண்ணி எடுத்துருவோம்னு சொல்லி மறுபடியும் அமுச்சு விட்ருக்காங்க லோகேஷை. எஸ், அவ்வளோ பெரிய ப்ரொடியூஸ் வந்து படம் பண்ணலாம்னு சொல்லி ஒரு வேலையை விட்டு நிற்கல. இவர் வேலைக்கு போய்கிட்டே தான் அதுக்கான வேலையை பார்த்துருக்காரு. மார்னிங் ஃபுல்லாக போயிட்டு பேங்க்ல வேலை பார்க்குறது, ஈவினிங் வந்து மறுபடி நம்ம ஸ்கிரிப்டுக்கான வேலை பார்க்குறது, அப்புறம் இடத்துக்கு லொக்கேஷன் பார்க்குறது, அந்த மாதிரிலாம் சுற்றிட்டு இருந்திருக்காரு. அது இல்லாமல் ஷூட்டிங் ஸ்கெடியூல் போடுறது, அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. வேலைக்கு போயிட்டு இருக்கும்போதே பேரலாக இந்த சைடு ஒரு கட்டத்தில் வந்து பூஜை பக்கத்தில் வந்துருச்சு. பூஜை வந்து புதன்கிழமைனா இவர் திங்கக்கிழமை வரைக்கும் வேலையில் தான் இருந்திருக்காரு. எஸ், திங்கக்கிழமை கால் பண்ணி வெனஸ்டே வந்து பூஜை இருக்கு லோகேஷ், நீ வந்துருன்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து பேங்க் வேலையை விடணும். ஆனால் அது என்னன்னா 3 மாதம் நோட்டீஸ் பீரியட் கொடுக்காம விட்டா இவர் மேலே பிளாக் மார்க் வந்துருமா. அதனால ஈவினிங் டீ பிரேக்ல போயிட்டு ஒரு தம் எடுத்து வச்சிருக்காரு. வச்சுட்டு அந்த தம்மு முடியறதுக்குள்ள அவருக்கான இதை யோசிக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. பேங்க் வேலையை விடணும்னா 90 நாள் ஆக்சுவலா டைம் பீரியட் வேணும். அதை விட்டுட்டு போனா இவர் மேலே பிளாக் லிஸ்ட் ஆயிடும், வேற எங்கேயும் வேலைக்கு போக முடியாது. அது இல்லாமல் 4 வருஷமா இவர் கஷ்டப்பட்டு சேர்த்த அந்த பேரு ஒரு செகண்ட்ல போயிடும். அதனால யோசிச்சுட்டு இருந்திருக்காரு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ வந்து கடைசியாக ஒரு தடவை அந்த ப்ரொடக்ஷன் சைடில் வந்து கால் பண்ணி கேட்டிருக்காருன்னா, கன்ஃபார்ம் தானேண்ணா படம் பண்ணுறோம்ல, நான் வேலையை விட போறேன்னு இருக்காரு. உடனே அங்கே இருக்கவரப்பா, என்னப்பா நாளைக்கு பூஜைன்றோம், நீ என்ன கேட்டுட்டு இருக்க, வா முதல்ல கிளம்பி அப்படின்னு இருக்காங்க. இவர் வந்து தம்மை எடுத்து போட்டு அணைச்சிட்டு எதுவுமே வச்சுக்காம நேராக மேனேஜர் ரூம் போயிருக்காரு. மேனேஜர் ரூம் கிட்ட போயிட்டு, சார் நான் வேலையை விட போறேன் அப்படின்னு இருக்காரு. தெரியும் லோகேஷ் அப்படின்னு இருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட வந்து ஆல்ரெடி இவருக்கு சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க தெரியும், சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறது மேனேஜர் தெரியுமா. ஓகே லோகேஷ், நான் நாளைக்கே மெயில் பண்ணுறேன், 91st டே நீ கிளம்பி போயிட்டே இருக்கலாம் அப்படின்றாரா. இல்லை நான் நாளைக்கே போகிறேன் அப்படின்னு இருக்காரு. உடனே வந்து மேனேஜர் டென்ஷன் ஆகிருக்காரு. என்ன நினைச்சிட்டு இருக்க, உன்னை நம்பி ஒரு டீம் இருக்கு, நீ டிஆரா இருக்க, உனக்கு கீழே 14 பேர் இருக்காங்க, நீ பண்ணி விட்டு போறேன்னா என்ன விளையாட்டா இது, உன் பேர் எவ்வளவு பெரிய கெட்ட பேர் வந்துருமா, நீ பிளாக் லிஸ்ட்ல எதுவாவா அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு. லோகேஷ் கடைசியில் எனக்கு எல்லாமே தெரியும் சார், நான் சுயநலமாக தான் யோசிக்கிறேன், பட் வந்து வாய்ப்புன்றது ஒரு தடவை தான் வரும், நான் இதை ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு இது கிடைக்குமான்னு தெரியல, அதனால என்னை மன்னிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கழுத்துல இருந்து ஐடி கார்டை கழட்டி வச்சுட்டு அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு சின்ன பெட்டியில போயிட்டு அவங்க டீம்மேட் சீட்லாம் போயிட்டு நான் கிளம்புறேன், நான் வேலையை குவிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாராம். கிளம்புனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்ட்டு ஆக்சுவலா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு பிடிச்ச ஒர்க் பண்ணணும்னா ஆக்சுவலா எதை வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், கண்டிப்பா நமக்கான ரிசல்ட் ஒரு நாள் வரும்ன்றதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் லோகேஷ் அண்ணா. எஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னா பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பாய் மக்களே.